அவர் காலையில 8 மணி 8:30க்கு பிரேயர்னா அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து குதிச்சு உங்க எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு ஒரு தாயா கல்வி பாடம் ஊட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு தாய் உங்களுக்கு. சோ உங்களுடைய பெற்றோர்கள் தாண்டி நீ நாளைக்கு வெற்றி அடைஞ்சா யார் வந்து சந்தோஷப்படுவான்னு நீ நினைக்கிற? ஆசிரியர்கள் சந்தோஷப்படுவாங்க. உன்னுடைய ரத்த சம்பந்தத்துல யார் சந்தோஷப்படுவாங்க? பெற்றோர்கள். அம்மா சந்தோஷப்படுவாங்க, அப்பா சந்தோஷப்படுவாங்க, அண்ணன் சந்தோஷப்படுவாங்க, தங்கை. சொந்தக்காரங்க சொல்ல முடியாது. உனக்கு முன்னாடி அப்படியேப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பாங்க. எப்படின்னா இப்ப ஜெயிச்சா லைஃப்ல ஏன் பிள்ளை வரலைன்னு கொஞ்சம் ஓரமா அந்த நஞ்சு இருக்கிறது இயல்புதான். அதுக்கு நம்ம கோச்சுக்கலாம் வேண்டாம். அவங்க வந்து நஞ்சா நம்மள பாக்குறதுனாலே நம்ம வீணா போயிடுவோம். நம்மளுடைய முயற்சி சரியானதாக இருந்தா, நம்ம அதுல தெளிவா இருந்தா கண்டிப்பா ஒவ்வொருவருமே வெற்றி அடைவோம், நல்ல மதிப்பெண்கள் பெறுவோம். அதுல டவுட்ஸே இல்ல. ஆனால் ஆசிரியர் தான் பெற்ற பிள்ளை வந்தது போல சந்தோஷப்படுற ஒரு ரத்த சம்பந்தமே இல்லைன்னா அது ஆசிரியர் மட்டும். அவங்களுக்கு முதல்ல நீ கொடுக்க வேண்டியது மரியாதை. அவங்களுக்கான மரியாதை மனதளவுலையும் இல்லாம உன்னுடைய உடல் அளவுலையும் இருக்கணும். எந்த உன்னுடைய ஆட்டிடியூட், அதாவது உன்னுடைய அணுகுமுறை, ஆசிரியர் பள்ளிக்கு வந்ததுல இருந்து உன்னுடைய கிளாஸ் ரூமுக்கு வந்ததுல இருந்து அவங்களை எப்படி நீ அணுகுற? நம்மளை விட 4 விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட எவ்வளவு விஷயத்த வாங்குறதுன்றதுலதான் உன்னுடைய சிறப்பு இருக்கு. அவங்க வாலண்டியரா உனக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அதை தாண்டி அவங்க கிட்ட நீ என்ன கத்துக்க முடியும்? அதுவே நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. நாளைக்கு நீ வந்து என்னென்னவோ லைஃப்ல சக்சஸ்ஃபுல் பண்ண பொழுது அவங்க உன் வழியில வந்துட்டே இருக்க போறது இல்ல. ஆனா உன்னுடைய திரைப்படமும் உன்னுடைய படமும் புகைப்படமும் வந்து ஒரு மீடியால வரும் பொழுதும் அது ஒரு பெரிய வெற்றியாளனுடைய மாணவின்னு மாத்தட்டிக் கொள்பவர்கள் தாய்க்கு அடுத்தது யாரு? ஆசிரியர். நன்றி. ஒரு பலத்த கைத்தட்டல் ஆசிரியர்கள். அதுக்கப்புறம் பெற்றோர்கள். நான் ஒரு மனநல ஆலோசகரா நிறைய பெற்றோர்கள் தினம் தினம் சந்திக்கிறேன்னு சொல்லலாம். சோ பெற்றோர்கள், இப்ப உள்ள பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் சிலர் இங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ மேக்சிமம் பிள்ளைகளுக்கு தன்னை தான் அனுபவிக்காத விஷயங்களை, வசதிகளை கொடுத்தாவது உங்களுக்கு கல்வி வந்துட முடியுமா, கல்வியை ஊட்டிட முடியுமா அப்படின்ற முயற்சிகள் தான் பெற்றோர்களுடைய முயற்சி. சோ அவங்க உனக்கு என்னதான் திரிச்சாலும், உனக்கு நல்ல சூழ்நிலைகளை கொடுத்தாலும், நீ வரணும்ன்றது யார் கையில இருக்கு அப்படின்னா, யார் கையில இருக்கு? உங்க கையில. உங்க கையில தான் இருக்கு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு ஒரு கவிதை இருக்குல்ல, ஒரு டயலாக். எதுல கேட்டிருக்கீங்க? எதுலமா? ஓகே, சினிமாவோட கேட்டிருக்கேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக்னு சொல்லியாச்சு. சரியா? சினிமாவோட கேட்டிருக்கேன்னு சொல்லியாச்சு. ஒரே ஒரு குரல் மட்டும் இங்கே வந்தது, பாரதியாருடைய கவிதைகள். அதாவது தேடி சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வே
அவன் கெட்டு போகணும் இல்ல அவன் எப்படி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். வஞ்சம். அத மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்த, திண்ணையில சாப்பிட்ட, தெருவுல விளையாண்ட, 4 சேட்டிங் பண்ண, மொபைல ஸ்க்ரோல் பண்ண, ரீல்ஸ் பார்த்தேன், 9 மணிக்கு மேல விஜய் டிவில வர சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்படிதானே? லிஸ்ட் ஆஃப் சீரியல்ஸ் இன் விஜய் டிவி. பிக் பாஸ் பார்த்தேன். எனக்கு கூட அந்த வரவேற்பு இல்ல. மனநல ஆலோசகர்னு சோஷியல் மீடியா ஃபுல்லா போட்டுட்டு போர்டு வச்சுட்டு பேசுறேன். ஆனா இன்ஸ்டாகிராம்ல வெறும் 35,000 ஃபாலோவர்ஸ் தான். பிகாஸ் நான் பிக் பாஸ் இடத்துல நான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கிடையாது. பாத்தீங்களா? நான் கூட வாட்டர்மெலன் ஸ்டார் பத்தி சொன்னாதான் எனக்கு கிளாப் கிடைக்குது. என்ன பண்றது? இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அடிக்ஷன்ல நம்ம எல்லாருமே இருக்கோம். பட் ஆனா கிளவரா யோசிப்போம். மாணவிகளே கேக்குதா? வெரி குட். சோ கிளவரா யோசிப்போம். அது வாட்டர்மெலன் ஸ்டாரா இருக்கட்டும், இல்ல பிக் பாஸா இருக்கட்டும், இது அனைத்துமே உன் மூளையை தின்னக்கூடிய ஒரு ராட்சசம். அவ்வளவுதான். உன் மூளையை தின்னுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதுல ஒண்ணுமே கிடையாது. வாட்டர்மெலன் ஸ்டார் சாதிச்சிட்டாரா? என்ன பண்றாரு இப்போ தெரியுமா? இன்ஸ்டாகிராம் ஐடியா எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எங்கேயாவது போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன கொடுக்குறாரு? விஜய், ஆக்டர் விஜய், ஆக்டர் விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. ஆக்டர் அஜித் ரேஸ்க்கு போயிட்டாரு. அதனால தமிழ் சினிமாவை காப்பாத்த போறது நான் தான். அது மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடியது மேனியான ஒரு டிசார்டர். சரியா? ஓ மை காட். மேனியானா தன்னை பத்தி ரொம்ப ஹைப்பரா பேசுறாங்க. மத்தபடி விஷயமே உள்ளார இருக்காது. தன்னை வந்து நம்ம மனதளவுல நம்ம பெருமையா நினைச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா சாதிச்சுட்டு பெருமையா காமிக்கணும். இங்க ஒரு எக்ஸாம்பிள் நடந்தது தம்பி, பாத்தீங்களா? என்னது அது? நம்ம டிஆர்ஆர் செங்குட்டவன் சார் தன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கும் போது நிறை குடம் தழும்பாது. மாணவிகளே, நிறை குடம் தழும்பாது. நிறை குடம் தழும்பாதுன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலையுடைய ஒரு பெரிய ஆடம்பரம். இங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் திருமதி மோகனா அவர்களுக்கு கொடுத்த ஆதரவாக அவங்க கிட்ட எப்படி அணுகுறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய சான்றா நான் பார்த்தேன். சோ நீ என்னதான் வாழ்க்கையில உயர உயர போகும் பொழுது உன்னை யாரும் நீ பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. உலகம் உன்னை பற்றி பேசணும்.